அமெரிக்கா விதித்திருக்கும் வர்த்தக வரிகளை குறைக்கும் நோக்கத்தில் அந்நாட்டுடன் மலேசியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் வரிகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக மலேசியாவின் இறையாண்மையை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தென்கு டதுஸ்ரீ ஜப்ருல் அப்துல் அசீஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நமக்கு இன்னும் போதுமான கால அவகாசம் இருப்பதால் பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் பயனுடையதாக இருக்க வேண்டும் என்று கோலம்பூரில் அனைத்துலக சுகாதார கவனிப்பு மாநாட்டின் இடைவேளையில் செய்தியாளர்கள் மத்தியில் தெங்கு சஃப்ருல் இதனை தெரிவித்தார். இந்தோனேசிய பொருட்களுக்கு 32 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் தொடக்கத்தில் அறிவித்திருந்தார். அது 19 விழுக்காடாக குறைக்கப்படுகிறது என்று கடந்த புதன்கிழமை அவர் மீண்டும் அறிவித்தார். அதேவேளை மலேசியாவுக்கு 24 விழுக்காடு வரி விதிப்பதாக ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப் கூறியிருந்தார். அது 25 விழுக்காடாக அதிகரிக்கப்படுவதாக அண்மையில் அவர் மீண்டும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவுடன் நாம் நடத்தி வரும் வரி குறைப்பு பேச்சுவார்த்தையில் அதிகம் எதிர்பார்க்க கூடாது. அதே வேளையில் வரியை குறைக்க வேண்டும் என்பதற்காக நமது இறையாண்மையையும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று தெங்கு சவருல் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.